ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைஸ் அப்டேட்ஸ் உனக்கு இந்த வீடியோவில் தனுஷோட இக்லி கடை படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க வந்து போகிறோம். இக்லி கடை இந்த ஒரு படத்தை நம்ம தனுஷோட டேரக்ட் பண்ணி இந்த ஒரு படத்தை நடிக்கும் சார். இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 10 படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ஒரு சார் டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா குட் பை அக்லி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் 10 ரிலீஸ் அப்படிங்கிறத. ஸோ இப்பெல்லாம் போயிட்டு இருந்து இருக்கும்போது இந்த ரெண்டு படங்களும் கிளாஷ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். தனுஷ் விசஸ் ஏகேவா இருக்கும் போதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பண்ணிட்டு இருந்த நிலையில திடீர்னு ஒரு ரூமர் வந்து ஸ்பிட் இருந்தாச்சு. இக்கிலிக்கடை திரைப்படம் வந்து போஸ்ட் பண்ணதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் போயிட்டு வந்து இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு ரூமருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இப்போ டீம்ஸ்ல இருந்து அந்த ஒரு ரிலீஸ் டேட்டை ஏப்ரல் 10 அப்படிங்கிறத மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட் மூலமா இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஒரு அப்டேட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, என்ன அப்டேட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து போகும்போது நம்ம அருண் விஜய் இந்த ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரூமர்ஸ் வந்து போயிட்டு வந்துருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ரூமர்ஸை கன்ஃபார்ம் பண்ற விதமா இப்போ இந்த ஒரு போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் அண்ட் தனுஷ் இவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏப்ரல் 10 ரிலீஸ் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் தான் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி டீம் ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் வந்துருந்துச்சு. நம்ம தனுஷ லுக்ல இருந்து எல்லாமே அப்படிதான் வந்துருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு போஸ்டரா தான் இந்த ஒரு போஸ்டர் இருக்கும் செய்யுது. தனுஷ லுக் வந்து அப்படி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்துல இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ஒரு போஸ்டரை பார்த்தா தெரியும் செய்யும். நான் அது வரைக்கும் இந்த ஒரு படம் வந்து ஒரு ப்ராப்பர் கிராமத்தில் நடக்கிற ஒரு கதையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் இப்போ இந்த ஒரு போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஏதோ டிஃப்ரெண்டா நம்ம தனுஷர் வந்து பண்ணிட்டு இருக்காரு போல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு படம் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரல் 10 இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் குட் பை அக்லியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு படம் தான் போஸ்ட்போன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸஸ் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.